வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோட தொடர்ச்சி தான் அது. நேற்று இரட்டைமலை சீனிவாசன் பற்றி பார்த்தோம். 10th சோசியல் சயின்ஸ் புக்கு. மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் MC ராஜா என்று அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா நீதி கட்சி உருவாக்கியவர்கள் ஒருவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். 1920 to 1926 சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டவர். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இந்தியாவில் தொழில்கள் வர முதல் உலகப்போர் உத்வேகம் அளித்தது. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியிருந்தன. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றோருக்கு உந்து சக்தியாக அமைந்தன. சென்னை மாகாணத்தில் PB வாடியா, மா. சிங்காரவேலர், திருவிக போன்றோர் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்ற. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர். தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலையில்லாதவர்களுக்கான ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மா. சிங்காரவேலர். சென்னையில் பிறந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்திருந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. இவர் இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார்.